போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து டிஎன்பிசி ஓரியன்டேஷனாக நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் நியூஸை பொறுத்தவரைக்கும் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்தியா ஏதாட்டும் இன்டர்நேஷ்னல் நியூஸில் சம்மந்தப்பட்டிருந்தால் அதில் தான் அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, மேஜராக சில இஷ்யூ போயிட்டுருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்குது. இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, போன அக்டோபரில் ஆரம்பிச்சது. இப்போ அடுத்த அக்டோபர் ஆரம்பிச்சிட்டு 1 இயரை தொட போகுது. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் இப்போ எலெக்ஷன் வருது. அப்போ மேஜராக உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டோம். இப்போ இன்டர்நேஷ்னல் நியூஸுங்கிறது அதான். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைன் போனதை பார்க்குறோம். 18th லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு எங்கே போனால் இட்டாலிக்கு போனாங்க. இதே சில நேரம் கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு எங்கே போனாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இட்டாலியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் இட்டாலிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கும். G20 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இட்டாலியுடைய அதிபர். அப்போ வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். அந்த எந்த ஒரு நாடும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த தலைவர் வந்து எந்த நாட்டுக்கு போகிறாரோ அந்த நாட்டில் விருப்பமாக இருக்காருன்னு அர்த்தம். ஒரு வில்லிங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இட்டாலிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போனார். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து ரஷ்யாவில் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ரஷ்யாவுக்கு வந்து போகிறாரு. ரஷ்யாவுக்கு போகும்போது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. உக்ரைன் வார் வந்து 2.5 வருஷம் போகுது. அதுக்கு ஆதரவாக வந்து பிரைம் மினிஸ்டர் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஆனோன்னா உக்ரைனுக்கு முதல் முறையாக போகிறார். முதல் முறையான எப்போ போகிறாருன்னா 1991 தான் ரஷ்யா USSR இருந்தது துண்டு துண்டாக உடஞ்சிச்சு. அதில் ஒரு உடஞ்ச கண்ட்ரி தான் என்னென்னா உக்ரைன். அப்போது 91 உக்ரைன் உருவாச்சு. அதிலிருந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் யாருமே போனதில்லை. அப்போ 91க்கு அப்புறம் உக்ரைன் உருவானதுக்கப்புறம் முதல்ல போன பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து போன பிரைம் மினிஸ்டர். ஓகே, இப்போ அதை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைனுக்கு முறை போயிருக்கனால அதை நம்ம ஒரு இதாக பார்க்குறோம். இப்போ உக்ரைனுடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் செலன்ஸ்கி. அவர் பேர் பார்த்து வச்சுக்கிடுங்க. பிறகு உக்ரைனுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்படி வெளிநாட்டுக்காரங்க டேரக்டர் எந்த கண்ட்ரி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னா சிங்கப்பூர் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இன்ட்ரடியூஸ் த நியூ 3D கோலாகிராஃபிக் பேங்க் நோட். முப்பரிமாண நோட்டு. இப்போ நம்ம வச்சிருக்க நோட்டு வந்து 2D டைமென்ஷன், அதில் வந்து 3D டைமென்ஷன். ஏன்னா 3D டைமென்ஷன் வந்து வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்திய கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தான் எதுங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து முப்பரிமாணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், ஜென்ரலாக கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டேக்ஸ். கார்பன்னா உங்களுக்கு தெரியும், கார்பன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து கார்பன் போகுதுன்னா அதிகமாக டேக்ஸ் போடுவாங்க. இப்போ கார்பன் டேக்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய இதுக்கு கார்பன் டேக்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து எதுக்குன்னா கார்பன் எமிஷனை குறைக்கிறக்காண்டி. இப்போ புதுசாக என்ன பண்ணிக்காங்க கேட்டிங்கன்னா டென்மார்க் நாடு என்னன்னா வந்து முன்னோடி கார்பன் டேக்ஸ்னு லைவ் ஸ்டாக் எமிஷன். அதான் முக்கியம். லைவ் ஸ்டாக் எமிஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா கால்நடைகளிலிருந்து கார்பன் எமிஷன் ஆகும். அது இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்கனால அதுக்கே கால்நடை நிறைய வச்சா அதுக்கு வந்து கார்பன் டேக்ஸ் போடுறாங்க. இது எப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னா 2030 அறிமுகப்படுறாங்க. மெயினாக என்ன கேட்டிங்கன்னா இந்த லைவ் ஸ்டாக் எமிஷனில் எது அதிகமாக எமிஷன் ஆகுதுன்னா மீத்தேன் வந்து அதிகமாக எமிஷன் ஆகுது. இப்போ வந்து மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், இதெல்லாம் கால்நடைகள். இந்த கால்நடைகள் வந்து மீத்தேன் அதிகமாக போகிறதுனால குளோபல் வார்மிங் ஆகுது. அப்போ இதுக்கு டென்மார்க் கண்ட்ரிக்காரன் தான் கார்பன் டேக்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜை சவுத் ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரியில் ரெகக்னைஸ் பண்ண நாடு என்னன்னா தாய்லாந்து. சேம் செக்ஸ் மேரேஜை இந்தியாவும் ரெகக்னைஸ் பண்ணலை. அப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ரெகக்னைஸ் பண்ணது என்னன்னா தாய்லாந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோங்கலா போர்ட். ஆக்சுவலாக பங்களாதேஷ் இது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது. பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம், முகமது யூனஸை இடைக்கால தலைவராக போட்டிருக்காருன்னு பார்த்தோம். அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஷேக் ஹசீனாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கொடுத்ததே இந்தியா தான். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்காலுக்கும் அவங்களுக்குள்ள அந்த ரிவர் பிரச்சனை, என்ன நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய இஷ்யூ இருக்கும். இருந்தாலும் பங்களாதேஷ் வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய இன்வால்மெண்ட் வந்து பங்களாதேஷில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா மோங்கலா போர்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அப்போ மோங்கலா போர்ட் இப்போ நமக்கு தெரியும், மேப்பை பார்த்தா தெரியும். இது வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்தியா, இது வந்து என்னென்னா மியான்மார், இது வந்து பங்களாதேஷ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷில் இப்போ நமக்கு வந்து போர்ட்டு, இது நமக்கு ஏற்கனவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா
இந்த வரிசையாக போர்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க வரிசையாக. சென்னை, விசாகப்பட்டினம், கட்டாக்கு, இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போர்ட். இந்த நடுவில் இருக்கிறது தான் மோங்கலா போர்ட். எங்கே இருக்குது மோங்கலா போர்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷில் இருக்குது. அது போக சிட்டாகாங் போர்ட் இந்த இடத்துல இருக்குது. சிட்டாகாங்கிறது வந்து நம்ம வரலாறுல ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க, சிட்டாகாங் போர்ட். அப்போ அந்த டைமில் பங்களாதேஷ்ங்கிறது இந்தியாவை சார்ந்தது தான். நம்ம வெஸ்ட் பெங்கால் நம்ம வச்சுருக்கோம், ஈஸ்ட் பெங்கால் தான் என்னது பங்களாதேஷ். அப்போ சிட்டாகாங் கலவரம் சொல்ல படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க, இந்தியா வந்து கன்சிடரிங் பண்ணுறாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தூத்துக்குடி துறைமுகம் இருக்குன்னு வச்சுருங்களேன், இங்கேருந்தே நமக்கு என்ன இந்த போர்ட் மூலமாக மங்களா போர்ட்டுக்கு போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த இதில் மூலமாக சிட்டாகாங் போர்ட்டுக்கு போகிறது. அப்போ அந்த போர்ட் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு எங்கே போகுதுன்னா மலேசியா போகுது, இங்கேருந்து எங்கே போகுதுன்னா சிங்கப்பூர் போகுது. அப்போ வந்து இந்த போர்ட்டில் உள்ள டெவலப்மெண்ட்டை கூட்டுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ரேட் பண்ணுறது மோங்கலா போர்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஏ ஜென்ரேட்டட் ஸ்போக்ஸ் பர்சன். இப்போ ஒரு நாட்டு சார்பாக வந்து ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க. இப்போ இந்தியாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கான்ஸ்டியூஷன் படி நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிம்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன். அப்போ டிப்ளமெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாட்டு சார்பாக பேசக்கூடியது. அதில் ஏஏ ஜென்ரேட்டட் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி யார் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன் கண்ட்ரி. உக்ரைன் ஆஸ் அன்பில்டு ஏன்னா ஏஏ ஜென்ரேட்டட் ஸ்போக்ஸ் பர்சன். அவங்களோட பேர் என்ன விக்டோரியா சி. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஏஏ டிப்ளமெண்ட். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு 6G டிவைஸ் யார் பண்ணனா ஜப்பான்காரங்க தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு 6G வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈரானியன் பிரசிடென்ட் இவர் தான் ஏன்னா இப்ராஹிம் ரைசி. இவர் தான் அந்த ஹெலிகாப்டர் கிராஸில் இறந்துட்டார். அப்போ அங்கே எலெக்ஷன் வச்சு புதுசாக எடுத்த ஆளும் இவர் தான் மசூத் பெசிஸ்கியான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபாஷன். இந்த அபாஷனை ஃபஸ்ட்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரி வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அரசியலமைப்பு உரிமை அப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு. அப்போ இந்தியாவில் அபாஷன் எப்படி இருக்குன்னா லீகல் ரைட்டாக தான் இருக்குது. இந்தியாவில் அபாஷன் எப்படி இருக்குன்னா லீகல் ரைட். அரசியலமைப்பு உரிமைங்கிறது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ அபுதாபியில் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு இந்து கோயில் எந்த கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அபுதாபியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பரசுராமன் மண்டிர். அடுத்தது சாப்பகர் போர்ட். இது கேட்பாங்க முக்கியமானது. இது கேட்வே ஆஃப் சென்ட்ரல் ஏசியா அப்படிம்பாங்க. கேட்வே ஆஃப் சென்ட்ரல் ஏசியா ஈரானில் இருக்குது. ஆக்சுவலாக இது முக்கியமானது. இது டெவலப் ஆகும்போது இந்தியா வந்து பயங்கரமாக ஒரு முன்னேற்றத்து பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈரானுக்கும் நமக்குள்ள உறவு வந்து இந்த துறைமுகங்கிறது முக்கியம். இது என்ன பண்ணிக்காங்கன்னா நம்ம இந்த போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க கேட்டிங்கன்னா அதான் கொடுக்குறாங்க. இந்தியா ஈரான் இவங்க ரெண்டும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஒரு முக்கியமான துறைமுகம். எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்காங்கன்னா 10 இயர் கான்ட்ராக்ட். அப்போ இந்த சாப்பர் போர்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான துறைமுகம். எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, ஈரானில் இருக்குது. அடுத்தது த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு லாஸ் ஆல் தர் கிளாசியர். வெனிசுலா நாடு இருக்குது. இந்த வெனிசுலா நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா கிளாசியர் பனிப்பாறை இருக்கும். அந்த பனிப்பாறைங்கிறது வந்து டோட்டலாக காலி ஆகிட்டு. இந்த பனிப்பாறைக்குள்ள கிளாசியருக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, அந்த டெஃபினிஷனே இல்லாமல் போயிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரி நிறைய கண்ட்ரியில் பனிப்பாறை உருதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கண்ட்ரி டோட்டலாக காலியானது எங்கன்னா வெனிசுலா நாடு. அதான் கொடுக்குறாங்க. வெனிசுலா பிகம் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு லாஸ் ஆல் கிளாசியர். அடுத்தது இந்தியா செக்யூர் செகண்ட் ஓவர்சீஸ் போர்ட் என்ன சிட்டிவி போர்ட் மியான்மார். இது இப்போ இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இதுவும் கேட்கலாம். சிட்டிவி போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். மியான்மாரில் இருக்குது. இது இந்தியாவுடைய செகண்ட் ஓவர்சீஸ் போர்ட். அதாவது கலடான் ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. கலடான் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா. அப்போ கல்கத்தாவிலேருந்து ஒரு கல்கத்தா இந்த இடத்துல பற்றி சிட்டிவி போர்ட். இது கல்கத்தா துறைமுகம். இது சிட்டிவி போர்ட். அதான் கொடுக்காங்க சிட்டிவி போர்ட். இது மியான்மாரில் சிட்டிவி போர்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சி ரூட் அப்படியே வருது சிட்டிவி வரைக்கும் இருக்குது. கல்கத்தாலேருந்து சிட்டிவி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மியான்மாருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பலிட்டுவா அப்படின்னு இந்த இடம் மட்டும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர் இன்லேண்ட் வாட்டர் என்ன இன்லேண்ட் ரூட்டில் போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரோடுவேல இருந்து ஐஸ்வால் வரைக்கும் போகுது இந்த ரூட்.
ஐஸ்வாலுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு மிசோராமுடைய கேபிட்டல். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சி ரூட்டில் வர்றாங்க, இன்லேண்ட் ரூட்டில் போகிறாங்க, திரும்ப வந்து ரோடுவேயில் போய் எங்கே போகிறாங்கன்னா வடகிழக்கு மாநிலத்தில் இப்போ வந்து கொல்கத்தாங்கிறது கிழக்கு மாநிலம், அங்கேருந்து வடகிழக்கு மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டை தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. எதுக்காண்டி இது போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் அந்த சைடு டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் சிக்கன் நெக் காரிடர் அப்படிமோ. இது சப்போஸ் இதை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து வடகிழக்கு மாநிலத்துக்கு போக முடியாது, கட்டாயிரும். அப்போ வந்து அடிஷ்னலாக அனதர் ஒரு வழியை போடுறதா என்ன கேட்டிங்கன்னா இந்த ரூட் சிட்டிவி போர்ட். நெக்ஸ்ட்டு யூஎஸ் எலெக்ஷன். யூஎஸ் எலெக்ஷனுங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் இயர், ஏன்னா லீஃப் இயரில் எலெக்ஷன் நடக்கும். லீஃப் இயர் என்னது 4ஆல் போடக்கூடிய நம்பர். இப்போ 2024 4ஆல் போடக்கூடிய நம்பரை எப்படி கண்டுபிடிவேன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் பிடிச்சா அந்த ஹோல் நம்பர் 4ஆல் போடும். அப்போ 2024 2020 அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம், ஏன்னா லீஃப் இயருங்கிறது பார்க்கும்போது. அப்போ வந்து அங்கெல்லாம் ஃபிக்ஸிங், ஏன்னா அப்போ லீஃப் இயரில் எலெக்ஷன் நடக்க போது அங்கே வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஏன்னா அங்கே வந்து 2 பார்ட்டி தான் இருப்பாங்க. ஒரு பார்ட்டி ரிப்பப்ளிக் பார்ட்டி, ஒரு பார்ட்டி என்னென்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஏன்னா ஒன்று ரிப்பப்ளிக் பார்ட்டி, இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அப்போ ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய கேண்டிடேட்டு டெமோக்ராட்டி 2 கட்சி தான் போட்டி போடுவாங்க. அப்போ ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய கேண்டிடேட் தான் யாருன்னா ட்ரம்ப்பு, பழைய பிரசிடெண்ட்டு போட்டி போடுறாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் இப்போ என்ன கேட்டிங்கன்னா கமலா ஹாரிஸ், ஏன்னா இவங்க தான் ஒரு லேடி வந்து போட்டி போடுறாங்க. அவங்க வந்து எத்னிக் இந்தியன். வைஸ் பிரசிடெண்ட்டாக ரிப்பப்ளிக்கில் போட்டி போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேடி வான்ஸ். டெமோக்ராட்டியில் பார்த்தீங்கன்னா டிம் வால்ஸ். இப்போ நம்ம ஊருக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம ஊரில் வைஸ் பிரசிடென்ட் வந்து 6 மந்த் தான் இருக்க முடியும். அங்கே வைஸ் பிரசிடென்ட் அவங்க இப்போ பிரசிடென்ட் ஆகிட்டால் பெர்மனெண்ட் ஆயிடுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டும் எலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க, அதுவும் முக்கியமான போஸ்ட். அப்போ நமக்கு வந்து இது எலெக்ஷன் எப்போ இருக்குன்னா நவம்பர் மாதம் நடக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. இதனுடைய பதவி பிரமாணம் எப்போ எடுப்பாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் எடுப்பாங்க. இது வந்து அங்கே அப்படி ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் தான் எடுப்பாங்க. அப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜனவரி 20 வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து இது ஒரு முக்கியமான எலெக்ஷன் காலகட்டத்தில் நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க. அப்போ இது கேட்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் ஹமாஸ் வந்து ஒரு வேர்ல்டு வார் அளவுக்கு உருவாகக்கூடியதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ் எலெக்ஷன் தான். அப்போ எலெக்ஷன் நடந்தால் இந்த கமலா ஹாரிஸ் வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பாயிருன்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. அப்போ யூஎஸ் எலெக்ஷன் இதான் யூஎஸ்டைய ஃப்ளாகு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டார் இருக்கும். 50 ஸ்டார் எதை குறிக்குன்னா 50 மாநிலங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் 28 மாநிலம் இருக்குமே, அங்கே வந்து 50 மாநிலம் இருக்குது. 50 மாநிலமும் சேர்ந்து தான் என்னென்னா ஃபெடரேஷன், அதுதான் என்னது யூஎஸ். இப்போ இது ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னலில் முக்கியமான கொஸ்டின். அடுத்து ரஷ்யா உக்ரைன் வார். ரஷ்யா உக்ரைன் வார் நமக்கு தெரியும், பிப்ரவரி 24 2022 ஸ்டார்ட் ஆகி இன்னும் போயிட்டுருக்குது, முடிஞ்ச பாடு இல்லை. என்ன அப்போ என்ன ஒரு வார் நடக்குன்னா வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி விலைவாசி கூடுறது வைக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் அதான். அப்போ அந்த வார் நடந்துகிட்ருக்கு, அதான் பார்க்க போகிறோம். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய கண்ட்ரி வேர்ல்டுலேயே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரி என்னென்னா ரஷ்யா, ஒரு சின்ன கண்ட்ரி என்னென்னா உக்ரைன். அப்போ ரஷ்யாவிலேருந்து தான் 1991 சின்ன சின்ன துண்டு நாடாக உடஞ்சிச்சு. அதில் ஒரு நாடுன்னா உக்ரைன். அப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். இப்போ 3ஆவது வருஷத்தில் அடி வச்சுருக்காங்க, சண்டை போய்ட்டு இருக்குது. இப்போ இந்த மேப்பை பார்த்தா தெரியும், மேப்பில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது, இந்த இருக்குது உக்ரைன் இருக்குது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதான் பிளாக் சி, கீழே இருக்குது பிளாக் சி. இப்போ வந்து ரஷ்யா வந்து இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. லுகான்ஸ்க்கு, டொனாட்ஸ்க்கு இதெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 2014 பார்த்தீங்கன்னா இந்த கிரிமியான் இருக்கும், கீழே தீவு மாதிரி தொங்கிட்டு இருக்கும், இதான் இந்த கிரிமியா. 2014 இந்த கிரிமியாவை ரஷ்யா கூட இணைச்சிட்டாங்க. இணைக்க போய் தான் G8ன்றது G7 மாறிச்சு. G8ங்கிறது 8 கண்ட்ரி இருந்துச்சு, அதில் ஒரு கண்ட்ரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதை ரஷ்யா ரிமூவ் பண்ணாங்க. என்ன காரணங்கன்னா இந்த கிரிமியா வார். அப்போவுமே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஈஸ்ட் பக்கத்தை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நுழைஞ்சிருக்கான், குர்ஸ்க் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இப்போ உள்ளே நுழைஞ்சிருக்கான், அவனும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இப்போ மேப்பு படி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிடணும், அதை தான் இதில் கொடுக்க போகிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம நல்லா படிச்சுக்கணும். உக்ரைன் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் வார் என்ன, இது கரன்சி என்ன இருக்குது, கேபிட்டல் என்ன இருக்குது, அதிபர் யார், எல்லாம் படிக்கணும். அப்போ ரஷ்யாவுடைய கேபிட்டல் வந்து மாஸ்கோ, உக்ரைனுடைய கேபிட்டல் வந்து கியூ. ரஷ்யாவுடைய கரன்சி வந்து ரூபல், உக்ரைனுடைய கரன்சி வந்து என்னென்னா உக்ரைனின் கிரிவினியா. ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின், இது என்ன கேட்டிங்கன்னா செலன்ஸ்கி.
அப்போ இந்த வார் எதுக்குன்னா இப்போ தான் சொன்னேன் 2014 கீழே தீவு மாதிரி தொங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அதை இணைச்சிக்கிட்டாங்க கிரிமியா. அப்போவுமே வந்து எல்லா நாடுகளும் அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரஷ்யாவுக்கு, ஆனால் ரஷ்யா கண்டுக்கிடவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வார் தொடங்கிச்சு, அப்போ இருந்ததுக்கு 2014 நடந்ததுக்கு 22 ஏன் வார் நடந்துச்சுன்னா, நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஓஷனில் இப்போ வந்து உக்ரைன் வந்து மெம்பர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இது வந்து என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரியுடைய ஒரு அமைப்பு. அப்போ உக்ரைன் மெம்பர் ஆகிறது வந்து இவனுக்கு பிடிக்கல, ரஷ்யாவுக்கு பிடிக்கல, அது ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உக்ரைனில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சப்போர்ட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா இப்போ உக்ரைன் நாடு இருக்குது, அங்கே ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் அங்கே இருப்பாங்க, ஏன்னா ரஷ்யாவிலேருந்து உடஞ்சி போயிருக்கு. அப்போ அந்த ஆட்களை உக்ரைன் அரசு வந்து கொல்லுது, ஜீனோசைடு, ஒரு இனத்தையே கொள்கிறாங்க. இதை வந்து ரஷ்யா வந்து மெயினாக காரணம். இப்போ கோர்ட்டில் கூட இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கூட இந்த கேஸ் போயிட்டு இருக்குது. அப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொன்னது தப்பு, அதுக்கு தான் நாங்கள் பழி வாங்குறோம்பாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, உக்ரைனில் எங்களுடைய ஆதரவாளர்களை உக்ரைன்காரங்க கொன்னாங்க அப்படிங்காங்க. அப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் வந்து நியூட்ரல் தான். இந்தியா வந்து நியூட்ரல் தான், நம்ம வந்து சண்டையே வேண்டாம், பேசி தீக்கணும் அப்படிங்கும், வயலன்ஸே வரக்கூடாது அப்படிங்கும். இஸ்ரேல் கமாஸ் செகண்டு. ஏன்னா இப்போ இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கமாஸ் தான் ஒரு அட்டாக் பண்ணாங்க, பிணை கைதிகளை பிடிச்சு கொண்டு போனாங்க. அதில் கூட இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அது கூட நம்ம இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் மன்னிப்புலாம் கேட்டார். அப்போ வந்து பிணை கைதிகளை பிடிச்சு கொண்டு போனாங்க. முதல் அட்டாக் வந்து அக்டோபர் 7. கமாஸ் லாஞ்சிட்டு அஃபென்சிவ் அண்டர் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன சொன்னால் அல் அக்ஸா ஃப்ளட்டு. அப்போ அல் அக்ஸா ஃப்ளட்டுங்கிறது அக்டோபர் 7 அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேல் வந்து அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறான், அது ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட். என்ன அப்போ ஆப்ரேஷன் இரும்பு, ஏன்னா இரும்பு வால், அந்த ஆப்ரேஷனில் திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க அட்டாக் பண்ணால் அல் அக்ஸா, ஏன்னா இவங்க அட்டாக் பண்ணால் ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட். இப்போ வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 கேபிட்டல், ஜெருசலேம், டெல் அவீவ். பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இப்போ இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாகு. கரன்சி வந்து இஸ்ரேல் சேக்கல், பார்லிமெண்ட் வந்து நெசட். இது மேப்பாக படித்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இஸ்ரேலுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்திய தரை கடலை ஒட்டி இருக்கும். இப்போ மத்திய தரை கடலுங்கிறது இதான் மத்திய தரை கடல். இதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி தான் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் இஸ்ரேலு. அதில் ஒரு 2 பகுதி பாலஸ்தீனம், இது காசா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க். இந்த வெஸ்ட் பேங்கில் தான் என்ன இருக்குன்னா ஜெருசலேம் இருக்குது. அப்போ ஜெருசலேம்ங்கிறது பாலஸ்தீனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே யார்கிட்ட இருந்துன்னா பாலஸ்தீனில் இருந்துச்சு. மெதுவாக ஊடுருவி பாலஸ்தீனை சிறுசாக்கிட்டாங்க. இஸ்ரேல் வந்து டாமினேட் பண்ணிட்டான். அதனால தான் மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா நாடுகளும். ஆனால் பணக்கார நாடுகள் நிறைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இவன் தான் கொடுக்குறான் ஃபுல்லாக இஸ்ரேல். ஆனால் பணக்கார நாடுகள், வலிமையான நாடுகள் ஃபுல்லாக என்னது இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புரியும், இது எல்லாமே பாலஸ்தீனம் தான் மெதுவாக ஆக்குபை பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த காசா ஸ்ட்ரிப், ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, இந்த காசா ஸ்ட்ரிப்பில் தான் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அப்போ காசா ஸ்ட்ரிப்பை மட்டும் தனியாக படம் போட்டு காட்டியிருக்காங்க. இதான் காசா ஸ்ட்ரிப். இந்த இருக்க ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி, ஸ்ட்ரிப்புனா ஒரு நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. இதான் அந்த ஸ்ட்ரிப். இது ஆக்சுவலாக மத்திய திரைக்கடல், மெடிட்டரேனியன் சி, மத்திய திரைக்கடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் இதில் இருக்கும். இதான் டெட் சி, சாக்கடல்னு படிப்போம் நம்ம. ஏன்னா டெட் சி, டென்சிட்டி அதிகமான கடல், சாக்கடல் வேர்ல்டுலேயே. ஏன்னா அங்கே தண்ணிகள் கிடந்தீங்கன்னா மிதப்பிங்க அப்படிம்பாங்க. அந்த சாக்கடல்ங்கிறது வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலில் தான் வருது. அப்போ சுற்றி நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும். அப்போ இஸ்ரேல் பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோர்டான் இருக்குது, இந்த சைடு எஜிப்து இருக்குது, மேலே லெபனான், இந்த இடத்துல சிரியா. இடையில பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து இவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. ஒரு 6 நாள் வார் நடக்கும். பதிலுக்கு அட்டாக் பண்ணி அந்த ஏற்கனவே இருந்த ஏரியாவை விரிச்சு விட்டு பெரிய ஆளாயிட்டான் இஸ்ரேல். இப்போ பிரச்சனை எங்கே போயிட்டு அந்த காசா ஸ்ட்ரிப்பில் தான் போயிட்டு இருக்குது. காசா ஸ்ட்ரிப்பு இல்லை என்னென்னா இதான் இஸ்ரேலுக்குள்ளே 2 ஏரியா இருக்குது. ஒன்று வெஸ்ட் பெங்கால்னு ஒரு ஏரியா இருக்குது, ஒன்று என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசா ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போ இஸ்ரேல், இது எல்லாமே இஸ்ரேல், இது கம்ப்ளீட்டாக என்ன கேட்டிங்கன்னா இஸ்ரேல். இந்த ஒயிட்டுக்கு மட்டும் காசா ஸ்ட்ரிப், அதில் பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க. கீழே இருக்குது எஜிப்து நாடு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல்காரன் நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற எல்லா ஆட்களையுமே நீங்கள் சவுத்துக்கு வந்துருங்க அப்படிங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க ராஃபா. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க, நாங்கள் அவங்கள வந்து அட்டாக் பண்ண போகிறோம், பொதுமக்களும் பலியாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சவுத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்போ எல்லா மக்களும், பெரும்பாலும் நிறைய மக்கள் சவுத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ உலக நாடுகள்லாம் எதிர்க்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்களாக கமாஸ் தீவிரவாதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வழியாக எகிப்துக்கு நுழைஞ்சிடலாம்.
எஜிப்துக்காரங்க நுழைய விடக்கூடாதுங்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரிடர் இருக்குது, பிலடெல்பி காரிடர். இந்த காரிடர் இந்த வழி, இதான் வழி. இது யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா இஸ்ரேல். 15 கிலோமீட்டர் தான் இஸ்ரேல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். யாருமே தப்பிக்காத அளவுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு ஜினோசைட் நடந்துன்னு ஒரு தாக்கல் போகுது. அப்போ இதுதான் நம்ம இந்த பிரச்சனை. ஏன்னா நெக்ஸ்ட்டு இது காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இஸ்ரேல்காரன் பார்த்தீங்கன்னா அல் அக்ஸா மசூதியை வந்து அட்டாக் பண்ணாங்க. அது வந்து முஸ்லீமுடைய ஒரு மூணாவது புனித இடம். அதை அட்டாக் பண்ணனால இவங்க வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணாங்க. தான் அல் அக்ஸா அப்படின்னு பேர் வைக்காங்க. அது ஒரு காரணம். அது போக என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாலஸ்தீன கைதிகள் வந்து நிறைய பேர் இஸ்ரேலில் இருக்காங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படிங்காங்க. 2வது காரணம். அப்போ தௌசனா பாலஸ்தீன கைதிகள் வந்து விடுதலை பண்ணணுங்காங்க. இது ஒரு காரணம். இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் மெயின் காரணம் என்னங்கன்னா, ஆக்சுவலாக G20 மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஐமேக்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுவோம். அந்த ஐமேக் ப்ராஜெக்டில் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் மெயினான ரோல் ப்ளே பண்ணும். அப்போ இந்த சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் மெயினாக, ஆக்சுவலாக சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டான நாடு. ஆனால் இப்போ 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. க்ளோஸ் ஆகிட்டோன்னா பாலஸ்தீனம் அது சார்ந்த கல்ஃப் கண்ட்ரிகளுக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு மெயினாக அந்த அவங்க 2 சேரக்கூடாது அப்படிங்கிறது அந்த மெயின் அட்டாக். இந்த அட்டாக்ல ரொம்ப பாதிப்பாருன்னா இந்தியாவுக்கு தான். நமக்கு ஐமேக் ப்ராஜெக்டுடைய ஹெட் யாருன்னா நம்ம தான். நமக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்றுட்டு. அப்போ 3 ரீசன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மசூதி அட்டாக் பண்ணது, பிறகு வந்து சிறை கைதிகளை ரிலீஸ் பண்ணுறது, மெயினாக இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் ரிலேஷன் நெருங்கின மாதிரி இருந்துச்சு, அதை தடுக்கிறது. இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட்னா இரு நாட்டுக்குள்ளே 2மே ஆதரிப்பாங்க. இஸ்ரேலையும் ஆதரிப்பாங்க, பாலஸ்தீனத்தையும் ஆதரிப்பாங்க. அதான் கொடுக்குறாங்க. இஸ்ரேலை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா தான் ரெக்கக்னைஸ் பண்ணோம் 1950. ஆனால் இஸ்ரேல் ஒரு நாடு ரெக்கக்னைஸ் பண்ணது ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான். 48 அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்தியாவும் அங்கீகரிக்குது. அவன் பாலஸ்தீனையும் தனிநாடுன்னு சொல்லி அங்கீகரித்தது எப்போங்க? இந்தியா தான் 1988. அப்போ 2 பேருக்குமே சாதகமாக இருக்குன்னா 2 நேஷன் பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்த மெயின் பார்த்தீங்கன்னா ரெட் சி கிரைசிஸ். இந்த ரெட் சி கிரைசிஸ் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. அது மேப்போட பார்த்தா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கவுதிஸ் அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அபிசிலி நவுனஸ் அன்சார் அல்லா தான். அதனுடைய தலைவருடைய பேர் வந்து கவுதின்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க கவுதி கிளர்ச்சியாளர்கள்னே எடுத்துக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமன் நாட்டிலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏமன் நாட்டை பார்ப்போம். ஒரு சின்ன சி ரூட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. 2வது இவங்களை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா, பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா ஈரானுங்கிறது ஒரு வளமான நாடு, அவனுங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அட்டாக் எங்கே நடக்கு அப்படின்னா ரெட் சீயில் நடக்கிறதுனால அந்த ரெட் சி அட்டாக் கிரைசிஸ் அப்படிங்கும். அப்போ ரெட் சீங்கிறது ஆக்சுவலாக எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் எல்லாம் பார்த்து கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிம்பாங்க. அப்போ கல்ஃப் ஆஃப் ஏடனை கனெக்ட் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா ரெட் சி. அப்போ வந்து பாப்பேல் மண்டபம் ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெயிட்னா ஒரு சலச்சந்தி, ஜலனா வாட்டர் 2 வாட்டரை கனெக்ட் பண்ணணும். அப்போ எந்த வாட்டரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் ரெட் சி. இந்த 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுறது தான் பாப்பேல் மண்டப். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இப்போ எப்போவுமே மேப்போட பார்த்தா புரியும். அப்போ நமக்கு தெரியும் இந்த ஏரியா தான் நமக்கு என்னென்னா ரெட் சி. இந்த ஏரியா தான் ரெட் சி. இப்போ இந்த ஏரியா என்னென்னா நம்மளுடைய அரபிக்கடல், அரபிக் சி. இதில் ஒரு கல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கல்ஃப் ஆஃப் ஏடன். அப்போ இது ரெட் சி, இது கல்ஃப் ஆஃப் ஏடன். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்ட்ரெயிட்னா பாக் சலச்சந்தின்னு படிப்போமா, அது மாதிரி இந்த சலச்சந்தி பாப்பேல் மண்டப் முக்கியமானது. இப்போ என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் நாடு இந்த இருக்குது, காசா அந்த சொன்னல ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது காசா. இப்போ இங்கேருந்து அந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஷிப்மெண்ட் போச்சுன்னா இந்த இடத்துல ஏமன்கிறது இதான் நாடு, இதான் ஏமன் நாடு. அதில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகியிருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ மெயினாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி கஷ்டப்பட்டு ஒருத்தன் ட்ரைடு பண்ணுவான், இவங்க அட்டாக் பண்ணும்போது நிறைய பாதிப்பு இருக்கும். அப்போ அதுதான் அவங்களுடைய அட்டாக். அப்போ இங்கேருந்து அட்டாக் பண்ணி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொம்பு மாதிரி இருக்கும். ஏன்னா சோமாலியா கான் அப்படிம்பாங்க. இவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் அட்டாக் பண்ணுவான், அதாவது ரவுடிசம் பண்ணி அட்டாக் பண்ணுவான்.
அவங்ககிட்டே ஏற்கனவே ஒரு இது இருக்கும். இப்போ மேலேருந்து டெரரிஸ்ட் அட்டாக் இருக்குது. அதனால தான் அந்த ரெட் சீ கிரிசிஸ். அப்போ ரெட் சீக்குள்ளே உள்ளே போனால் இந்த 2 பேர் இது வந்து சின்ன வழியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு ஷிப்மெண்ட் இங்கே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெடிட்டரேனியன் சீல தான் இஸ்ரேல் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இதன் வழியாக இப்படி வரும்போது இதில் அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து போகிறதுக்கு பயப்படுவாங்க. சுற்றி போனால் நமக்கு டீசல் அதிகமாகவும் செலவு அதிகமாகவும் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த அட்டாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது காசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா இஸ்ரேல் அஃபென்சிவ் ஆன் பாலஸ்தீனை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ இஸ்ரேலுக்கு போகக்கூடிய சரக்கை நிப்பாட்டணும். இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஷிப்மெண்ட் எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டணும். இதான் வந்து மெயின் காரணம். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஃபெயிலியர் டு பிரிங் அபவுட் சீஸ்ஃபயர். என்ன ஒரு போர் நிறுத்தங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் அதை கொண்டு வரல அப்படிங்காங்க. அப்போ இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறக்காண்டி அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படிங்க. இப்போ அமெரிக்காவுடைய ஷிப்மெண்ட் வருதுன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ரொடெக்ட் கொடுக்குறதுக்கு 2 போட்டு வரும், பின்னாடியே வரும் அந்த ஷிப்பை தாண்டி வர்ற வரைக்கும். அப்போ அமெரிக்காக்காரன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கான். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒரு ஷிப்மெண்ட் வருதுன்னு வச்சுருங்களேன், அதுக்கு என்ன வைக்கணும் ஆஸ்பெக்ட்ஸ் மிஷன் சொல்லி வைக்காங்க. அப்போ அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஏதாட்டும் ஒரு ஷிப்மெண்ட் உள்ளே நுழையுதுன்னா அது பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இதான் இந்த ரெஸ்பான்ஸ் மிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா மேரிடைம் காரிடர் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மேரிடைம் காரிடருங்கிறது ஆக்சுவலாக நமக்கு இருக்குது ஏற்கனவே இதான் மேப் எடுத்துக்கிட்டோன்னா இதான் இந்தியாவிலேருந்து அதே தான் கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக வந்து ரெட் சி வழியாக வந்து மெடிட்டரேனியன் சி வழியாக வந்து அப்படியே வெளியே வரும், ஜிப்ரால்டர் வழியாக வந்து அப்படியே நார்த் சி வழியாக வந்து பால்டிக் சி வழியாக வந்து அப்படியே சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் வர்றோம். சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னா ரஷ்யா. இது வந்து நம்ம ஏற்கனவே ரூட்டு வெஸ்டர்ன் சைடு, இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகம், 8675 மீட்டர், கிட்டத்தட்ட 40 days ஆகும் இதில் இப்போ ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணால் சென்னையிலேருந்து இப்போ ரீசெண்டாக சென்னையிலேருந்து இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா போயிருப்பார். நம்ம இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் முடிஞ்சோன்னா முதல்ல இட்டாலி போனார், 2 ரஷ்யா போனோம். அப்போ நமக்கு என்ன ஈஸ்டர்ன் மாரிடைம் காரிடர் ஒன்று போடுறாங்க. சென்னையிலேருந்து விளாடிவாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிவாஸ்டாக் வழியாக போடுறாங்க. இதில் இப்படி போகிறனால என்னென்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் குறையுது. ஒரு 24 days போயிடுவாங்க. இப்போ 40 நாளில் போகிறதுக்கும் 24 days போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை தான் வந்து ஈஸ்ட் காரிடார்னு சொல்லி போட்டிருக்கோம். மேப்பு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்தியா மும்பைலேருந்து ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் ரெட் சி வழியாக போய் மெடிட்டரேனியன் சி வழியாக போய் இப்படி இங்கே போகிறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 8675 நாட்டிக்கல் மைல். ஆனால் இங்கேருந்து போகிறாங்க சென்னையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம வந்து இந்தோனேஷியா வழியாக போய் அப்படியே ஜப்பான் வழியாக போய் அப்படியே போகிறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5647 நாட்டிக்கல் மைல். இதனால் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 40 நாள் ஆகுதுன்னா இது எத்தனை நாள் 24 நாள் போகிறாங்க. அப்போ நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ரூட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரூட்டை தான் இப்போ வந்து இப்போ போயிட்டு வந்ததில் பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணல இது ஒரு முக்கியமான ரூட் எங்கேருந்து போகிறாங்கங்கிறது. அப்போ வந்து இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இஷ்யூ பார்த்துருக்கோம். தேங்க்யூ.